என்னுடைய பேர் பூமாராணி. நான் ஹீலராக இருக்கேன். நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். நான் டீச்சிங் பண்ணுறேன். குழந்தைகளுக்கான சிகிச்சை, படிப்பிற்கான சிகிச்சை பண்ணுறேன். வியாபாரம் மேலும் சிறப்பாக நடப்பதற்கு சிகிச்சை பண்ணுறேன். ஒரு நபர் ஏதாவது நோயோடு இருந்தாங்கன்னா அந்த நோய் சரியாவதற்கு சிகிச்சை குணமளிக்கக்கூடிய சிகிச்சையாளராக இருக்கேன். சிகிச்சைனா என்ன, ஹீலிங்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் மற்றவங்களை தொட வேண்டியதில்லை, நான் மற்றவங்கள தொட வேண்டியதில்லை, மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டியதில்லை. இது எல்லாமே எனர்ஜி பேஸ்டான ஹீலிங். எனர்ஜினா என்ன? சந்தோஷங்கிறது ஒரு எனர்ஜி, வருத்தம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, கோபம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, பண வளமை அப்படிங்கிறது எனர்ஜி. அப்போ இது முழுக்க முழுக்க தேவதைகளும் கடவுளும் நமக்கான செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான முன்னுரை தான் இந்த விளக்கங்கள். இதை நான் சொல்ற ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோட 3 அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்குணங்களும் மேம்படும், நல்ல விஷயங்கள் நீங்க நிறைய கத்துப்பீங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னா மற்ற வீடியோஸ் மாதிரி மிக சாதாரணமா இருக்காது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எனர்ஜி பற்றின வீடியோ. மேலும் இதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. எனர்ஜினா என்ன அப்படிங்கிறது ஆழமான விளக்கங்கள் இருக்குது. நீங்கள் யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில், இந்த கீழே இருக்க நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மேலும் பல பேர் பல ஆதரவு தந்திருக்கீங்க ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு. அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே இதை நம்பிக்கையோடையும் ஆசையோடையும் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரியாத ஒளி தேவதைகளும் கடவுளும் இருப்பது உறுதி, நிரூபணமான ஒன்று. மகர ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதத்திற்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கடவுளும் கண்ணுக்கு தெரியாத ஒளி தேவதைகளும் ஏஞ்சல்ஸ் நமக்கான செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கடவுள் இருப்பது தானே புலனாகிறது. லவ், லைட் அண்ட் பவர், அன்பு, அறிவு, ஆற்றல், இந்த 3ம் சேர்ந்தது தான் 3 அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்களுக்கான செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலும் இந்த மாதம் மார்ச் மாதம் முழுவதும் தேர்வு எழுதுறதுக்காக எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப ஆசையாக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எக்ஸ்கியூசஸ் ஆர் ஈஸி டு மேக் அண்ட் டு நாட் காஸ்ட் எனிதிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை நம்மளை செய்ய சொல்லி சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம், படிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை நான் இதனால தான் இதை செய்யலை அப்படின்னு நம்ம ஒரு காரணம் சொன்னோம், எக்ஸ்கியூஸ் கேட்டோம் அப்படின்னா அது சரியான செயல் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? அதை செஞ்சு முடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நான் இதனால தான் இதை செய்யலை அப்படிங்கிற காரணம் நமக்கு தேவையில்லை. எனக்கு தலை வலிச்சது, எனக்கு கவனம் சிதறிச்சு, நான் மறந்துட்டேன். நீங்கள் ஒரு பரீட்சைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லுவோம். இதனால தான் நான் லேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். டிராஃபிக்காக இருந்தது, கூட்டமாக இருந்தது. எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். சாதனையாளர்களுக்கும் அதுதான், சாமானியர்களுக்கும் அதுதான். அப்போ அந்த நேரத்தையும் அந்த நம்ம பிளான் பண்ணுற விஷயமும் எப்படி நம்ம பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு எப்படி இருக்கும், வெற்றி நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இதை நம்ம எக்ஸாம்காக இந்த பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். எக்ஸ்கியூசஸ் ஆர் நாட் வேலிட். எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன மாதிரி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணது இவ்வளோ நாளில் ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போது நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு எப்படி ஃபோக்கஸ் வச்சுருக்கீங்க, ஃபார்முலாஸ்லாம் எழுதி வச்சுருக்கிறீங்களா, உங்களுடைய பாக்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் ஆகி இருக்குதா, நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறப்ப பரபரன்னு இல்லாமல் ரிலாக்ஸ்டாக போகிறீங்களா, நைட்டு கரெக்ட் டைமாக படுக்க போங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்துருங்க, எக்ஸாம் ஹாலுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடியே போயிருங்க, யாருக்கிட்டையுமே அனாவசியமாக பேசாதீங்க. ஏதாவது ஒரு செயல் செய்ய சொன்னாங்க மிஸ்ஸு அப்படின்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டிப்ஸ் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் சரி,
ஒரு மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். நான் இதை செய்யலை இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் என்ன ஆவாங்க? கஸ்டமர்ஸ் ஓகே இந்த கடையில் இவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இதுக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது கிடையாது, யாருக்குமே கிடையாது. நம்மளுடைய பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு விஷயத்துலையும். அப்போது இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கான செய்தி. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், பிளானிங்காக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போ அன்வான்டாக ஸ்பீச்செல்லாம் மற்றவங்க கிட்ட நீங்கள் பேசாதீங்க. உங்களுடைய நோக்கத்தை, உங்களுடைய கோல் நோக்கியே நீங்கள் போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். யாரெல்லாம் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்பர் 3 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.